குக் வித் கோமாளி சீசன் 5 ரொம்பவே நல்லாவே போயிட்டுருக்கு. இந்த நிலையில் இப்போ பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதால லாஸ்ட் வீக் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி 2 பேரை எவிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ குக் வித் கோமாளியில் பிரியங்கா, விஷ்ணு, இர்ஃபான், சுசித்ரா போன்ற 4 பேர் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் வைல்ட் கார்டில் என்ட்ரி ஆவாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இப்போ மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்குமே சண்டை நடந்து மணிமேகலை ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியே போயிருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மணிமேகலை பிரியங்கா என்ட்ரி ஆகும்போதே ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு குக்கை பற்றியும் இன்ட்ரோ கொடுக்கும்போது மணிமேகலை பிரியங்கா பற்றி எதுவுமே பேசலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரக்ஷன் தான் பேசியிருக்காரு. அண்ட் மணிமேகலை பிரியங்கா கூட ஐ கான்டாக்ட் கூட வச்சுக்கல. அவங்க ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் ஃபுல்லாகவே நின்றுட்டு இருந்தாங்க. பேரிங் முடிகிற வரைக்கும் இருந்த மணிமேகலை பேரிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ரக்ஷனும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால் மணிமேகலை நம்ம கூட இப்போ தொடங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஏற்கனவே போன நிறைய எபிசோட்ஸில் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்குமே நிறைய சண்டை வந்திருக்கு. பிரியங்காவுக்கும் மணிமேகலையும் செம்மையாக வாய் பேசுவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்களே கிடையாது. நல்லா வாய் பேசி சண்டை போடுவாங்க. இந்த நிலையில் இந்த சீசன் 5 ஃபுல்லாகவே மணிமேகலை பிரியங்கா சூப்பர் சிங்கருக்கு போகக்கூடாது, நான் தான் ஆங்கர் பண்ணணும், பிரியங்காவுக்கு இந்த இதில் ஏதாவது அடிபட்டுடணும், நான் தான் சூப்பர் சிங்கர் ஆங்கர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க. அதில் காண்டான பிரியங்காவுமே நிறைய வேர்ட்ஸும் விட்டுருப்பாங்க. ஸோ 2 பேரும் சும்மாவே அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மணிமேகலை ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ மணிமேகலை இந்த ஷோவை தொடருவாங்களா, இல்லை அவங்க 2 பேருக்குள்ளே என்ன தான் அப்படி பிரச்சனைன்னு நிறைய பேர் கேள்வி எழுதிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கூட மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.